திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் அறுசுவை உணவு வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடி வருகின்றனர். கடலூர் மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் கே.எஸ். ராஜா ஏற்பாட்டில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும், கடலூர் துறைமுகம் பகுதி சுத்துக்குளம், சான்றோர் பாளையம் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பார்வையாளர் சுவை சுரேஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர் விக்ரமன், மாநகர அவைத்தலைவர் பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை கிழக்கு மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட களக்காடு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் களக்காட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராஜன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் திமுக அரசின் சாதனை திட்டங்கள் அடங்கிய படத்தொகுப்பும் பொதுமக்களுக்கு திரையிடப்பட்டது. தாம்பரம் அடுத்த காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பகுதி அவைத்தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் பகுதி செயலாளர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மேயர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு இனிப்புடன் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடுகு தடி பழங்குடியினர் கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பழங்குடியினர், பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு புத்தகப்பை மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கொடைக்கானல் கீழ்மலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகராட்சி 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரங்கசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பால்துரை, தெற்கு மாவட்ட திமுக ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ராஜேந்திரன் மற்றும் திமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் நகர திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர செயலாளர் சர்க்கரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு, இனிப்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் விழுப்புரம் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு, நகர்மன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதேவி, சுரேஷ் பாபு, சங்கர் மோகன், வட்ட செயலாளர் தீவநூரான், தாமரை மணவாளன், விஜயகுமார், சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஏகாம்பரநாதர் கோவில் அருகே உள்ள வள்ளலார் சிறுவர் குருகுலத்தில் உள்ள ஆதரவற்றோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பகுதி செயலாளர் திலகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொடி ஏற்றி பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்வில் மாநகர, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஆலந்தூர் தெற்கு பகுதி 167வது வட்ட திமுக சார்பாக வட்ட செயலாளர் நடராஜன் தலைமையில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி 12வது மண்டல குழு தலைவர் சந்திரன் கலந்து கொண்டு நங்கநல்லூரில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் திமுக கொடியேற்றியும் வைத்தார். பின்னர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் இப்ராஹிம், மாமன்ற உறுப்பினர் சாலமோன், வட்ட செயலாளர்கள் நடராஜன், ஏசுதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.